அத்தியாயம் 20. நாங்கள் காஷ்மீருக்கு செல்லவில்லை. அப்பா, நான் குருதேவரையும் என் 4 நண்பர்களையும் என்னுடன் இமயமலை அடிவாரத்திற்கு என் கோடை விடுமுறையில் அழைத்துப் போகலாம் என்று இருக்கிறேன். எனக்கு காஷ்மீரத்துக்கு 6 ரயில்வே பாஸ்களும் எங்களது வழிச்செலவிற்கு போதுமான பணமும் கொடுக்கிறீர்களா? நான் எதிர்பார்த்தது போல் அவர் மனமாற சிரித்தார். என்னிடம் இதைப் போல நீ சரடு விடுவது 3வது தடவை. நீ சென்ற கோடையிலும் அதற்கு முந்திய வருடமும் இதே வேண்டுகோளை விடுக்கவில்லையா? கடைசி வினாடியில் ஸ்ரீ யுக்தேஸ்வர் போவதற்கு மறுத்து விடுகிறார். உண்மைதானப்பா. காஷ்மீரத்தை பற்றி என் குரு ஏன் நிச்சயமாக எதுவும் சொல்வதில்லை என எனக்கும் புரியவில்லை. ஆனால் இந்த தடவை உங்களிடமிருந்து அனுமதி சீட்டுகளை ஏற்கனவே வாங்கியாயிற்று என்று நான் சொன்னால் எப்படியாவது அவர் பிரயாணத்திற்கு ஒத்துக்கொள்வார் என்று நினைக்கிறேன். என் தகப்பனாருக்கு அப்பொழுதும் நம்பிக்கை வரவில்லை. எனினும் அடுத்த நாள் என்னை கொஞ்சம் வேடிக்கையாக கேலி செய்துவிட்டு 6 அனுமதி சீட்டுகளையும் 1 கட்டு 10 ரூபாய் நோட்டுகளையும் என்னிடம் கொடுத்தார். உனது கற்பனை பயணத்திற்கு இவ்விதமான நடைமுறை உதவிகள் அவசியமென எனக்கு தோன்றவில்லை. இருந்தாலும் அவைகள் இங்கே இருக்கின்றன. அன்று மாலை நான் ஸ்ரீ யுக்தேஸ்வருக்கு எனக்கு கிடைத்த புதையலை காட்டினேன். அவர் என் உற்சாகத்தைக் கண்டு புன்னகைத்த போதிலும் எதையும் நிச்சயமாக சொல்லவில்லை. எனக்கும் போக வேண்டும் என்று விருப்பம்தான், பார்க்கலாம் என்றார். அவருடைய ஆசிரமத்தில் வசிக்கும் சிறு சீடனாகிய கனாயை நான் எங்களுடன் வரும்படி அழைத்த போதும் அவர் எதுவும் சொல்லவில்லை. இன்னும் 3 நண்பர்களான ராஜேந்திரநாத் மித்ரா, ஜோதின் ஆடி மற்றும் இன்னொரு சிறுவன், இவர்களை அழைத்திருந்தேன். நாங்கள் புறப்படும் நாள் அடுத்த திங்கட்கிழமை என்று நிச்சயிக்கப்பட்டது. சனியும் ஞாயிறும் நான் கல்கத்தாவில் உள்ள எங்கள் குடும்ப வீட்டில் என் ஒன்றுவிட்ட சகோதரன் ஒருவனுடைய விவாக சடங்குகளை ஒட்டி தங்கியிருந்தேன். என் பயணச் சாமான்களுடன் நான் திங்கட்கிழமை அதிகாலையில் செராம்பூர் வந்தடைந்தேன். ஆசிரம வாயிலில் ராஜேந்திரா என்னை சந்தித்தான். குருதேவர் வெளியே நடக்கச் சென்றிருக்கிறார். அவர் வருவதற்கு மறுத்துவிட்டார். எனக்கு வருத்தமாக இருந்தது. அதே சமயத்தில் ஒரு பிடிவாதமும் உண்டாயிற்று. எனது காஷ்மீர் கற்பனை திட்டங்களை 3வது தடவையாக என் தந்தை கேலி செய்ய வாய்ப்பளிக்க மாட்டேன். மற்ற அனைவரும் செல்வோம். ராஜேந்திரா ஒப்புக்கொண்டான். ஒரு வேலையாளை தேடி நான் ஆசிரமத்தை விட்டு வெளியில் சென்றேன். குருதேவர் இல்லாமல் கனாய் கிளம்ப மாட்டான் என்று எனக்கு தெரியும். ஆனால் சாமான்களை பார்த்துக் கொள்வதற்கு யாராவது வேண்டுமே. எனவே நான் பிஹாரியை பற்றி யோசித்தேன். முன்பு எங்கள் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த அவன் தற்சமயம் செராம்பூரில் பள்ளி ஆசிரியர் ஒருவர் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தான். நான் வேகமாக போய்க் கொண்டிருந்த பொழுது செராம்பூர் நீதிமன்றத்தின் அருகில் கிறிஸ்துவ சர்ச்சின் முன்னால் என் குருவை சந்தித்தேன். எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய்? ஸ்ரீ யுக்தேஸ்வரின் முகத்தில் சிரிப்பே இல்லை. ஐயா, நாம் திட்டமிட்டிருந்த பயணத்திற்கு நீங்களும் கனாயும் வரப்போவதில்லை என அறிந்தேன். நான் பிஹாரியை தேடி போகிறேன். சென்ற வருடம் அவன் காஷ்மீரத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் சம்பளமே இல்லாமல் கூட வேலை செய்வதாக ஒப்புக்கொண்டது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனாலும் பிஹாரி வருவதற்கு விரும்புவான் என்று எனக்கு தோன்றவில்லை. நான் எரிச்சலுற்றேன். அவன் இந்த வாய்ப்பிற்காகவே ஆவலுடன் காத்திருக்கிறான். என் குரு மௌனமாக தன் நடையை தொடர்ந்தார். நான் சீக்கிரமே அந்த ஆசிரியனின் வீட்டை அடைந்தேன். முற்றத்தில் என்னை வரவேற்ற பிஹாரியின் முகத்தில் இருந்த சிநேகபாவம் நான் காஷ்மீரத்தை பற்றி பேச்சு எடுத்தவுடனேயே மறைந்துவிட்டது. என்னிடம் ஏதோ ஒரு சாக்குடன் முணுமுணுத்து விட்டு மன்னிப்பு கோரி அவன் நானிருந்த இடத்தை விட்டு தன் எஜமானரின் வீட்டிற்குள் நுழைந்தான். நான் அரை மணி நேரம் காத்திருந்தேன். அவனுடைய தாமதம் பயணத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகளினால் இருக்கலாம் என்று சிறிது பயந்தபடி எனக்கு நானே சமாதானம் செய்து கொண்டேன். முடிவில் நான் முன்கதவை தட்டினேன். பிஹாரி 30 நிமிடங்களுக்கு முன்பாக பின்புற படிகள் வழியாக வெளியே சென்று விட்டான் என்று ஒருவன் எனக்கு அறிவித்தான். அவனுடைய உதடுகளில் ஒரு சிறு புன்னகை தவழ்ந்தது. என் அழைப்பு கொஞ்சம் பலவந்தமாக தோன்றியதோ அல்லது குருதேவரின் கண்ணுக்கு புலப்படாத சக்தி வேலை செய்கிறதோ என்று யோசனை செய்தபடி நான் வருத்தத்துடன் கிளம்பினேன்.
கிறிஸ்துவ சர்ச்சை தாண்டியதும் மறுபடியும் என்னை நோக்கி மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்த என் குருவைக் கண்டேன். என்னுடைய செய்தியை கேட்க தாமதிக்காமல் அவர் இறைந்து சொன்னார், பிஹாரி வரமாட்டான், அப்படித்தானே? இப்பொழுது உனது திட்டங்கள் என்ன? நான் தன் அதிகார தகப்பனாருக்கு கண்டிப்பாக அடிபணியப் போவதில்லை என்ற பிடிவாதக்கார குழந்தையைப் போன்ற நிலையில் இருந்தேன். ஐயா, நான் தனது வேலைக்காரனாகிய லால்தாரியை கொஞ்சம் என்னுடன் அனுப்பி வைக்கும்படி என் சித்தப்பாவை கேட்கப் போகிறேன். வேண்டுமானால் உன் சித்தப்பாவை போய்ப்பார் என்று தனக்குள் சிரித்தபடி ஸ்ரீ யுக்தேஸ்வர் சொன்னார். ஆனால் எனக்கென்னவோ நீ அங்கு செல்வது உனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என தோன்றவில்லை. எனக்கு பயத்துடன் கூடவே எதிர்ப்பும் தோன்றியது. நான் குருவை விட்டு செராம்பூர் நீதிமன்றத்தை அடைந்தேன். என் சித்தப்பா சாரதா கோஷ், ஓர் அரசு தரப்பு வக்கீல், என்னை பிரியமுடன் வரவேற்றார். நான் சில நண்பர்களுடன் இன்று காஷ்மீருக்கு செல்கிறேன். பல வருடங்களாக நான் இந்த இமாலய பயணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன் என்றேன் அவரிடம். மெத்த மகிழ்ச்சி முகுந்தா, நான் உன் பயணம் சௌகரியமாயிருப்பதற்கு எந்த வகையிலாவது உதவ முடியுமா? இந்த அன்பான சொற்கள் என்னை மேலும் தைரியத்துடன் ஊக்குவித்தன. அன்புள்ள சித்தப்பா, எனக்கு கொஞ்சம் உங்கள் வேலைக்காரனாகிய லால்தாரியை கொடுத்து உதவ முடியுமா? எனது இந்த எளிய வேண்டுகோள் அங்கு ஒரு பூகம்பத்தின் விளைவை ஏற்படுத்தியது. சித்தப்பா தன் நாற்காலியை கவிழ்ந்து போகும்படி வேகமாக எகிரி குதித்தார். அவருடைய மேஜை மேலிருந்த காகிதங்கள் நாலா பக்கமும் பறந்தன. நீண்ட கொட்டாங்கச்சி பிடியிலான ஹூக்கா குழாய் பெரிய சத்தத்துடன் தரையில் விழுந்தது. சுயநலக்கார இளைஞனே, அவர் கோபத்தில் நடுங்கியபடி கூச்சலிட்டார். என்ன விபரீதமான எண்ணம்! நீ சந்தோஷமாக ஊர் சுற்றி திரிவதற்கு என் வேலைக்காரனை அழைத்துப் போனால் யார் என்னை கவனிப்பார்கள்? நான் என் ஆச்சரியத்தை மறைத்துக் கொண்டேன். நினைத்து பார்த்தபோது நடந்தது எதையுமே புரிந்து கொள்ள முடியாத அத்தினத்தில் என் அன்பான சித்தப்பாவின் போக்கில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் இன்னொரு புதிராகவே தோன்றியது. நீதிமன்ற அலுவலகத்திலிருந்து கௌரவமாக திரும்பாமல் அவசரமாகவே பின்வாங்கினேன். நான் ஆசிரமத்திற்கு திரும்பினேன். அங்கே என் நண்பர்களெல்லாம் ஆவலுடன் காத்திருந்தார்கள். குருவுடைய நடவடிக்கைக்கு பின்னணியில் ஏதோ ஒரு முக்கியமான, மிக ரகசியமான காரணம் இருக்குமென ஒரு திடமான நம்பிக்கை என்னுள் தோன்றியது. என் குருவின் விருப்பத்தை தடை செய்ய முயன்றதை குறித்து எனக்கு மன வருத்தம் உண்டாயிற்று. முகுந்தா, இன்னும் சிறிது நேரம் என்னுடன் இருக்க மாட்டாயா? ஸ்ரீ யுக்தேஸ்வர் வினவினார். ராஜேந்திராவும் மற்றவர்களும் இப்போது முன்னால் சென்று உனக்காக கல்கத்தாவில் காத்திருக்கட்டும். கல்கத்தாவிலிருந்து காஷ்மீருக்கு புறப்படும் கடைசி மாலை ரயிலை பிடிக்க நிறைய நேரம் இருக்கிறது. ஐயா, உங்களை விட்டுவிட்டு போக எனக்கு மனமில்லை, நான் வருத்தத்துடன் கூறினேன். என் நண்பர்கள் என் வார்த்தையை கொஞ்சம் கூட கவனிக்கவில்லை. அவர்கள் ஒரு குதிரை வண்டியை கூப்பிட்டு எல்லா பயணச் சாமான்களுடன் புறப்பட்டார்கள். கனாயும் நானும் குருவின் திருவடிகளில் மௌனமாக உட்கார்ந்திருந்தோம். அரை மணி நேர மௌனத்திற்கு பிறகு குருதேவர் எழுந்து 2வது மாடி முகப்பில் இருந்த உணவு கூடத்தை நோக்கிச் சென்றார். கனாய், தயவு செய்து முகுந்தனுக்கு உணவளி, அவனது ரயில் வண்டி சிறிது நேரத்தில் கிளம்புகிறது என்றார். என் கம்பளி ஆசனத்திலிருந்து எழுந்ததும் எனக்கு திடீரென்று வயிற்று புரட்டலும் வாந்தி வருவது போன்ற உணர்வும் ஏற்பட்டதால் நான் தள்ளாடினேன். எனக்கிருந்த மிக தீவிரமான வயிற்று வலியில் ஏதோ ஒரு கொடுமையான நரகத்தினுள்ளே திடீரென்று தள்ளப்பட்டது போன்ற உணர்வு உண்டாயிற்று. என் குருவை நோக்கி பார்வை தெரியாமல் தடவியவாறு சென்று பயங்கர ஆசிய காலராவின் எல்லா அடையாளங்களையும் வெளிப்படுத்தியவாறு அவர் முன்னால் விழுந்தேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரும் கனாயும் என்னை உள்ளே தூக்கிச் சென்றார்கள். நான் வலியில் துடிதுடித்து கதறினேன். குருதேவா, நான் என் உயிரை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். ஏனெனில் அது உண்மையில் வெகு வேகமாக என் உடம்பிலிருந்து விடுபட்டுக் கொண்டிருப்பதாக நான் நம்பினேன். ஸ்ரீ யுக்தேஸ்வர் தன் மடியில் என் தலையை கிடத்திக் கொண்டு தெய்வீக கருணையுடன் என் நெற்றியை வருடினார். இச்சமயத்தில் நீ உன் நண்பர்களுடன் ரயில் நிலையத்தில் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று எண்ணிப்பார் என்றார்.
நான் உன்னை இந்த அதிசயமான வழியில் காப்பாற்ற வேண்டியிருந்ததற்கு காரணம் இந்த குறிப்பிட்ட சமயத்தில் புறப்படும் பயணத்தை பற்றிய என் கருத்தை நீ சந்தேகித்ததுதான். நான் புரிந்து கொண்டேன். பெரிய மகான்கள் தங்கள் சக்தியை வெளிப்படையாக உபயோகிப்பது சரியல்ல என்று பெரும்பாலும் எண்ணுவதால் சாதாரணமாக அன்றைய நிகழ்ச்சிகளை கவனிப்பவர்களுக்கு அவை முழுவதும் இயற்கையாகத்தான் தோன்றியிருக்கும். என் குருவின் தலையீடு இதில் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு சூட்சுமமானதே. அவர் தெளிவாக புலப்படாதவாறு அவரது இச்சா சக்தியை பிகாரி, என் சித்தப்பா, ராஜேந்திரா இன்னும் மற்றவர்கள் மூலமாக செயல்படுத்தினார். அநேகமாக என்னை தவிர எல்லோருக்கும் இந்நிகழ்ச்சிகள் மிக நியாயமானவையாகவும் சாதாரணமானவையாகவுமே தோன்றியிருக்கும். ஸ்ரீ யுக்தேஸ்வர் என்றும் அவருடைய சமூக கடமைகளை புறக்கணிப்பது இல்லையாதலால் கனாயை கூப்பிட்டு ஒரு வைத்தியரை அழைக்குமாறு பணித்தார். என் சித்தப்பாவிற்கும் சொல்லி அனுப்பினார். குருதேவா, நான் மறுத்தேன். நீங்கள் மட்டுமே என்னை குணப்படுத்த முடியும். என் வியாதி எந்த மருத்துவரும் குணப்படுத்தக்கூடிய நிலையை தாண்டிவிட்டது. குழந்தாய், நீ தெய்வீக கருணையினால் காப்பாற்றப்படுகிறாய். மருத்துவரை பற்றி கவலைப்படாதே. அவர் உன்னை இந்த நிலையில் காணமாட்டார். நீ ஏற்கனவே குணப்படுத்தப்பட்டு விட்டாய். என் குரு இவ்வார்த்தைகளை கூறியதும் சகிக்க முடியாத துன்பம் என்னை விட்டு நீங்கியது. நான் தளர்ச்சியுடன் எழுந்து உட்கார்ந்தேன். விரைவில் ஒரு மருத்துவர் வந்து என்னை கவனத்துடன் பரிசோதித்தார். நீ ஒரு கண்டத்தை தாண்டிவிட்டதாக தோன்றுகிறது. ஆய்வுக்கூட பரிசோதனை செய்வதற்கு நான் சில மாதிரிகளை எடுத்துச் செல்கிறேன், அவர் கூறினார். மறுநாள் காலை மருத்துவர் வெகு வேகமாக வந்தார். நான் மிக உற்சாகத்துடன் எழுந்து அமர்ந்திருந்தேன். நன்று நன்று, நீ சாவின் பிடியில் இருந்தது தெரியாமல் பேசிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருக்கிறாய். அவர் என் கையை மிருதுவாக தட்டினார். நான் எடுத்துச் சென்ற மாதிரிகளிலிருந்து உனது நோய் ஆசிய காலரா என அறிந்த பின்னர் உன்னை உயிருடன் பார்ப்பேன் என எதிர்பார்க்கவில்லை. குணப்படுத்தக்கூடிய தெய்வீக சக்தியை பெற்ற குருவை அடைந்தது உன் பாக்கியமே. இளைஞனே, இதை நான் முழுதும் நம்புகிறேன். நானும் முழு மனத்துடன் ஒப்புக்கொண்டேன். மருத்துவர் கிளம்பிக் கொண்டிருந்த பொழுது ராஜேந்திராவும் ஆடியும் கதவருகில் தென்பட்டனர். அவர்களது முகங்களில் தென்பட்ட வெறுப்பு மருத்துவரையும் பின் என் வாடிய முகத்தையும் கண்டபின் அனுதாபமாக மாறியது. நீ ஒப்புக்கொண்டபடி கல்கத்தா ரயிலுக்கு வரவில்லை என்றதும் எங்களுக்கு மிகுந்த கோபம் வந்தது. உனக்கு உடம்பு சரியில்லையா? ஆம். என் நண்பர்கள் தங்கள் பயணச் சாமான்களை அவை முன்தினம் வைக்கப்பட்டிருந்த அதே மூலையில் வைத்தபொழுது என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. நான் பொழிப்புரையாக கூறினேன். கப்பல் ஒன்று ஸ்பெயினுக்கு புறப்பட்டது. அது போய் சேரும் முன்னரே திரும்பிவிட்டது. குருதேவர் அறைக்குள் நுழைந்தார். உடல்நிலை தேறிக் கொண்டிருக்கும் நோயாளி என்ற உரிமையில் அவர் கையை அன்புடன் பிடித்துக் கொண்டேன். நான் கூறினேன், குருஜி, என் 12வது வயதிலிருந்து இமயத்தை அடைய நான் பலமுறை வீண் முயற்சிகள் செய்துவிட்டேன். உங்களுடைய ஆசியின்றி அன்னை பார்வதி என்னை அழைக்க மாட்டாள் என்பதில் எனக்கு இறுதியில் நம்பிக்கை வந்துவிட்டது.